யாம் தமிழர் செயற்களம். நான் அகிலாண்டேஸ்வரி. பதிவாக்கம் பெருந்தச்சன். முனைவர் தென்னன் மெய்மன் அவர்கள். தஞ்சை பெரிய கோவில் 50. திருச்சுற்று மாளிகை. மாட மாளிகை, கூட கோபுரம் என்று அடுக்குமொழியில் பேசுவது வழக்கம். மாடம் என்பது நெடுநிலை மாடம், எழுநிலை மாடம், ஓங்குநிலை மாடம், பிறங்கு நிலை மாடம், வேயா மாடம் என்றெல்லாம் ஓர் அரண்மனையின் நடுவில் பெண்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள அடுக்கடுக்காக கட்டி எழுப்பப்பட்ட உயர்ந்த கருவில்லங்களை குறிக்கும் என்று ஒப்பிட்டு பார்த்திருக்கிறோமா? தஞ்சை பெரிய கோயிலின் விமானத்தை பலகுலாம் படைசை நெடுநிலை மாடம் என்றே கருவூர் தேவர் திருவிசைப்பா குறிக்கிறது. இது மாடம்தான். அடுத்தது மாளிகை. உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் திருவாய்மொழிந்தருள இத்திருச்சுற்று மாளிகை எடுப்பித்தான். ஸ்ரீ கிருஷ்ணன் ராமனான மும்முடிச்சோழ பிரம்மமாராயன் என்ற கல்வெட்டுச் செய்தி மாடத்திற்கு காவலாகவும் கோயிலை பூட்டுத் திறப்பில் கட்டுப்பெட்டியாக வைத்திருக்கும் அங்கம் ஆகிய 2 அடுக்குச் சுற்று மாளிகையை இங்கு திருச்சுற்று மாளிகை என்று குறிக்கிறது என்பது பெருமைக்குரியது. இத்திருச்சுற்று மாளிகைக்கு வாயில்கள் மொத்தம் 6 உள்ளன. கிழக்கில் ராஜராஜன் திருவாசல், வலச்சுற்றாக வந்தால் தெற்கில் 2 அணுக்க வாசல்கள், மேற்கில் 1, வடக்கில் 1. 6வது வாசல் ஆள் நுழையும் வாசல் இல்லை. பொருட்களை தலைச்சுமையாக கொண்டு வந்து இறக்கி வைத்து தள்ளும் வகையில் கிழக்கில் மடப்பள்ளிக்கு அருகில் ஒரு திறப்பு இருந்த அடையாளம் உள்ளது. முற்றாக கற்சுவர் வைத்து அடைக்கப்பட்டுள்ளது. ராஜராஜன் திருவாசலில் மட்டும் துவார கோபுரம் உள்ளது. மற்ற வாசல்களில் சிறிய அளவில் துவார சோபையாக அழகு செய்யப்பட்டு பின்னாளில் சிதைந்துள்ளது. வடக்கு வாசலில் மங்கள சின்னங்கள் உள்ளன. சுவற்றில் துளைகள் உள்ளன. மரத்தால் ஆன தாழ்வாரங்கள் இருந்திருக்கலாம். ராஜராஜன் காலத்தில் வடசிறகு தென் சிறகு என இருபுறங்களிலும் தளிச்சேரி பெண்டுகள் 400 பேரின் வீடுகள் முறையே பக்கத்திற்கு 200 என இருந்தபோது அவர்கள் திருச்சுற்று மாளிகையின் இருபுற வாசல்களின் வழியே நாயகஞ்செய்து அழைத்து வரப்பட்டனர் என்று தெரிகிறது. நோக்கு திசைகள் கணக்கிடப்பட்டு வாசல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. முதன்மை வாயில் நேர்கிழக்கில் உள்ளது போல நேர் மேற்கில் அச்சுக்கோட்டில் ஒரு வாயில், கருவறை மையத்திலிருந்து நேர் தெற்கிலும் நேர் வடக்கிலும் ஒவ்வொன்று, உமாபரமேஸ்வரிக்கு நேர் தெற்கில் 1. இரட்டை அடுக்கு திருச்சுற்றில் திசைக்காவலர்களின் பரிவார கோயில்கள் உள்ளன. முதல் தளத்தில் நடந்து செல்லும் வகையில் இன்றும் உறுதியாக கட்டுமானம் உள்ளது. அதனில் மாளிகை மகளிர் தங்கியிருந்திருக்கக்கூடும். தரைச்சுற்றில் மட்டும் சற்றொப்ப 600 கற்றூண்கள் உள்ளன. ஒரு சில தூண்களை தவிர மற்ற அனைத்திலும் செப்பு திருமேனிகள் பற்றிய கல்வெட்டுச் செய்திகள் உள்ளன. அக்கினி தேவர், யமராசா, நைருதியார், பரிவாராலயத்து பிள்ளையார், கணபதியார், வருணராசா, வாயுமூர்த்தி, உமாபரமேஸ்வரியார் மற்றும் ஈசானமூர்த்தி ஆகியோர் சிறு கோயில்களில் வணங்கப்பட்டுள்ளனர். அனைத்தும் தங்க கலசத்துடன் கூடிய ஆதி பூமியும் சிகரமும் உரிய வாகனங்களும் கொண்டு விளங்கியிருக்கின்றன என்று தெரிகிறது. அக்கினி தேவர் சிகர கண்டத்தில் 4புறமும் ஆடுகள் படுத்திருக்கின்றன. யமராசா கோயிலில் எருமை மாடுகள் அழகாக கருங்கல்லில் செதுக்கி வைக்கப்பட்டுள்ளன. நைருதியாருக்கு நரவாகனம், வருணராசாவுக்கு மகரம், வாயுமூர்த்திக்கு மான்கள், உமாபரமேஸ்வரியாருக்கு சிங்கங்கள், அந்த வரிசையில் ஈசானமூர்த்திக்கு காளை மாடுகள் என களை கட்டுகின்றன. இத்திருச்சுற்று மாளிகையானது பெரிய கோயில் கட்டி முடித்த பிறகே எழுப்பப்பட்டிருக்க வேண்டும். ஏனெனில் தீர்மானம் செய்த கற்கள் 4புறமும் இருந்து நெருங்கி வரவும்
பணியாட்கள் புழங்கவும் சாரம் அமைக்கவும் திறந்த வெளியாக திருப்பணித்தளம் தேவைப்பட்டிருக்கும் என்று கருதலாம். ராஜராஜனின் உத்தரவின் பேரில் நான் தான் இந்த திருச்சொற்று மாளிகையை கட்டினேன் என்று ஸ்ரீ கிருஷ்ணன்ராமன் குறிப்பிடும் கல்வெட்டுச் செய்தி திருச்சுற்று மாளிகையில் 2 இடங்களில் இடம்பெற்றுள்ளன. ராஜராஜனே ஒரே ஓர் இடத்தில் மட்டும் பயன்படுத்தியுள்ள சமற்கிருத அடைமொழியாகிய ஸ்வஸ்திஸ்ரீ ஏதத் விஸ்வ நிர்பஸ்ரேணி மௌலி மாலோபலாலிதம் சாசனம் என்ற சொற்றொடரை ஸ்ரீ கிருஷ்ணன்ராமன் 2 இடங்களில் பயன்படுத்தியுள்ளான். மேலும் பெருந்தச்சன் ஐ என்றொரு பெயரும் மேற்கு பகுதியில் பொறித்து அழிக்கப்பட்டிருக்கிறது. சில எழுத்துக்களே தெரிகிறது. இந்த ஸ்ரீ கிருஷ்ணன்ராமன் ராஜராஜனுக்கு பிறகு 6 ஆண்டுகள் பெரிய கோயிலை கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததாகவும் 6 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக ராஜேந்திரன் பெரிய கோயிலுக்கு வந்தபோது கோயில் பூஜையின்றி கிடந்ததாகவும் கல்வெட்டுச் சான்றுகளால் அறிய முடிகிறது. கிருஷ்ணராமன் தனது பெயரை வாசுதேவப்பட்டன் என்று மாற்றிக்கொண்டு திருவரங்கம் கோயிலுக்கு சென்று தனது கடைசி நாட்களை கழித்ததாக ஆராய்ச்சியாளர்கள் அங்குள்ள கல்வெட்டுச் சான்றுகளை கொண்டு எடுத்துச் சொல்லி வருகின்றனர். அவன் போகும்போது பெரிய கோயிலில் கணிசமான வைணவர்கள் பொறுப்பில் வைக்கப்பட்டனர் என்றும் தெரிகிறது. ராஜராஜன் காலத்தில் பவனப்பிடாரனும் வாமசிவம் சோமசிவம் என்ற பெயர்களில் திருப்பதிய விண்ணப்பம் செய்த 50 பேரும் இருந்த நிலை மாறி கோதண்டராமன் எப்படி உள்ளே வந்தான் என்பது கேள்வியாக உள்ளது. அதிலும் வியப்பாக ஒரு கோதண்டராமன் உடையார் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் உடையாருக்கு திருவாய்க்கேள்வியாக இருந்தார் என்ற கல்வெட்டு கருவூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் உள்ளதை ஆவணங்கள் காட்டுகின்றன. ராஜராஜன் மன்னன். அவன் பேசும் மொழி திருவாய்மொழி. கேட்க ஆள் இருந்திருப்பர். அவர்கள் திருவாய்க்கேள்வி ராஜராஜனுக்கு பிறகு கருவறை கடவுளோடு பேச ஒரு கோதண்டராமன் எப்படி வந்தான் என்பது ஐயத்தை ஏற்படுத்துகிறது. அதிலும் பொலிசை தர கடமைப்பட்டோரை நியாயம் செய்து நீங்கள் தர வேண்டாம் என்று சொன்னதாகவும் செய்திகள் உள்ளன. திருச்சுற்று மாளிகை உள்ளும் புறமும் கல்வெட்டு கருவூலமாக விளங்குகிறது. வெளிப்புற வடக்கு சுவற்றில்தான் தளிச்சேரி பெண்டுகள் 400 பேரின் பெயர்களும் அவர்களோடு கோயிற்பணியாளர் பெயர்கள் அவர்கள் பெற்ற ஊதியம் அனைத்தும் ஆவணமாக உள்ளன. வடக்கு வாசலுக்கு அருகில் பெருந்தச்சன் குஞ்சரமல்லன் உள்ளிட்ட 3 பெயரும் ஒரே நீளத்தில் இடம்பெற்றுள்ளன. அருகில் சென்று படிக்கலாம். திருச்சுற்று மாளிகையின் உட்புறத்தில் உபானங்களில் அரிய கல்வெட்டுக்கள் இன்னும் ஆவணப்படுத்தப்படாமலும் படிக்கப்படாமலும் உள்ளன. காரணம் கல்வெட்டுக்களை மறைத்து மண் நிரப்பப்பட்டுள்ளதாலும் குனிந்து படிக்க முடியாததாலும் கைவிடப்பட்டிருக்கலாம். தொல்லியல் துறையானது 2 அடி அகலம் 2 அடி ஆழம் கொண்ட நீள வாய்க்கால் போல தொட்டி வெட்டி விளிம்புகளை நேர்த்தியாக கட்டி வைத்தால் தொட்டியில் முழங்காலுக்கு கீழ்ப்பகுதி இருக்குமாறு இயல்பாக அமர்ந்து கொண்டு யாவரும் படித்து பயன்பெறலாம். திருச்சுற்று மாளிகையின் கடைக்கால் வலுவாக இல்லை. வடபுறத்தில் சுவர்கள் சரியத் தொடங்கிவிட்டன. ஒரு முறை தொல்லியல் துறை சரி செய்திருக்கிறது. பயன்பாட்டில் உள்ள உடையார் சாலை அருங்காட்சியகம் நீண்ட நடைபாதை கோயிலுக்கு அழகு சேர்க்கும் அங்கமாகும். முதல் தளத்தை சீராக்கி கைப்பிடிகளை ஓடிய நீளத்திற்கு அமைத்து மாலை நேரங்களிலும் முன்னிரவிலும் மக்கள் அதில் நடந்து சென்று சுற்றி வந்து விளக்குளியில் அழகிய பெரிய கோயிலை கண்டு மகிழ வழி செய்யலாம். மாடம் எது என்று தெரிந்தோம். மாளிகை இது என்று புரிந்து கொண்டோம். கூடம் இங்கு மகாமண்டபம் என்றும் கோபுரங்கள் 2 என்றும் தனிப்பதிவில் தெரிந்து கொள்வோம். பளிங்குனால் ஒரு மாளிகை, பவளத்தால் மணி மண்டபம்,
உயரத்தில் ஒரு கோபுரம் உன்னை அழைக்குது வா என்ற திரைப்பாடலின் இனிமையை என்றும் உணர்த்தும் காலப்பெட்டகமாம் பெரிய கோயிலின் திருச்சுற்று மாளிகை முன்னொரு காலத்து மன்னர் கோயில்களில் மக்கள் தங்கிய இடம் என்று புரிந்து கொள்ளும் போது வியப்பு மேலிடுகிறது. ஆற உண்டு பேரஞர் போக்கி செருக்கொடு நின்ற காலை மற்று அவன் திருக்கிளர் கோயில் ஒரு சிறை தங்கி தவம் செய் மாக்கள் தம் உடம்பு இடாது அதன் பயம் எய்திய அளவை மான என்று பொருணராற்றுப்படை கூறுகிறது. ஒரு பாடல் முடியும் முன்பாக முன்னறிவிப்பு வெளிப்படும். அதை எச்சரிக்கை செய்தல் என்று சுட்டும் வழக்கம் இசை மரபில் இருக்கிறது. அச்சரிக்கை என்று சொல்லும் வழக்கம் எச்சரிக்கை ஆகியிருக்கலாம். துருவங்களின் அசைவையும் தூசியின் உச்சியையும் எட்டித் தொடும் பேராற்றல் ஏர் வண்ணம் காட்டுமல்லவா? அவ்வகையில் திருச்சுற்று மாளிகை என்ற இந்த 5வது பதிவு ஓர் ஏர்வண்ண பதிவாக தடம் பதிக்கிறது நண்பர்களே. இசை பிறப்பதையும் கொடி பறப்பதையும் அது ராட்டின கம்பளமாக உலகை சுற்றுவதையும் தெளிவுபடுத்துகிறது இக்காட்சி. உள்ளம் என்னும் மாளிகை திருச்சுற்று. திருச்சுற்று புரிசை, களம், மரியாதை யாவும் பிறவிகள் தாண்டியும் தொடரும் காலக்கணக்கு என்று தெரிகிறது. இலக்கணத் தலைவனும் இலக்கணத் தலைவியும் திருவலம் செய்யும் பாதை புரிந்து கொள்வோர் புண்ணியவான்கள், பார்த்து வைப்போர் பாக்கியவான்கள். மன்னன் இட்ட தாலி பொன்வேலி. இது திரைப்பாடல். இங்கே திருச்சுற்று மாளிகை நாயகன் கைகளில் ஆடும் ஆலயமாம். ஆடிடும் ஆலயம் அல்லவா? இயங்கு எயில், அரணம், அருணோதயம் இவையெல்லாம் மாளிகை மகளிர் அன்றாடம் கொண்டாடும் காலை பொழுதுகளில் நன்றாக புரிந்து கொள்ளப்பட்ட நல்வினைதானே. சரியாக புரிந்து கொள்வோம் நண்பர்களே. பெரிய கோயிலில் தங்கியிருந்த சிவயோகியர் 240 பேர் இந்த திருச்சுற்று மாளிகையில் உலவியிருக்க வேண்டும். தில்லை சிற்றம்பலத்தைச் சுற்றிலும் ஒரு திருச்சுற்று மாளிகை உள்ளது. அங்கு முதல் தளத்தில் தீட்சிதர்களின் விரித்த பாய் விரித்தபடி கிடப்பதையும் இதனோடு ஒப்பிடலாம். பெருந்தச்சநூல் மானசாரம் இது போன்ற சுற்றி வரும் பாதையுடைய மண்டபங்களை கலூரிகா என்றும் மரியாதா மகாமரியாதா என்றும் குறிக்கின்றன. இப்போது புரிகிறதா? காந்தளூர் சாலை மரியாதை என்பது ஒரு திருச்சுற்று பாதை என்று. பார்த்திபசேகரபுரம் செப்பேடு காந்தளூர் சாலை மரியாதை என்று குறிப்பிடுவது வலிமையான சான்று. பெரிய கோயில் மெய்கீர்த்தியில் மாலோபலாலிதம் சாசனம் என்று குறிப்பிடப்படும் மாலையின் அசைவை கற்பனை செய்து நாம் பார்த்திருக்கிறோமா? இதுவே காந்தளூர் சாலை களமாக ஏன் இருந்திருக்க கூடாது என்று ஐயப்பட்டிருக்கிறோமா? திருத்தகுதி பெற்ற நிலத்தின் ஆட்சி பரப்பின் நேர் மேலே ஒரு மாலை, அதன் நேர் கீழே அங்கங்கே வென்றித்தண்டு தலையாட்டம், சுற்றி வந்து மங்களம் செய்த யானைகள் இவை அன்று பரவலாக தெரிந்த செய்தியாக இருக்கலாம். அதே புரிதலில் இறைவன் உடையார் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் உடையாரும் இறைவி உமாபரமேஸ்வரியாரும் இரு பறவைகளாக வலம் வந்த மாளிகை இங்கே இந்த திருச்சுற்று மாளிகையாக இருந்திருக்கலாமே. கல்யாண பந்தலில் ஆடும் தோரணமா, இல்லை கச்சேரி ரசிகர்கள் கேட்கும் மோகனமா? ஓ, கேட்கலாமே. மோகன ராகத்தில் கவியரசரின் உயிர் தமிழால் இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கே இங்கே பறந்தன என்றல்லவா சொல்கிறார். இது கண்கள் சொல்லும் இரகசியமாம். இது தெய்வம் தந்த அதிசயமாம். இருக்காதா பின்னே தைப்பதம் தந்த அதிசய புரிதல் அல்லவா? மன்னாதி மன்னர்கள் கூடும் மாளிகையா, உள்ளம் வண்டாட்டம் மாதர்கள் கூடும் மண்டபமா? எதுவாயினும் கொல்லாமல் கொல்லும் மொழியில் கோட்டை கட்டும் நாவலன் யாரோ அவன் களம் கொள் அலங்கல்வேல் நந்தியை அறியாமல் விடுவானா? ஆடு மகள் நுடக்கம் போல அலங்கல் போர்வை மலைமுகடுகளில் அசைவதை சுட்டி காட்டாமல் விடுவானா? விசும்பு வழங்கும் மகளிருள்ளும் சிறந்த செம்மீன் அணையல் நின் தொல் நகர்ச்செல்வி என்று பாராட்டப்பெற்ற சேர மன்னனுக்கு உறவாகவும் செந்தமிழர் நிலவாகவும் பளிச்சென்று தெரிந்து விடாதா? அக்கினி தேவரும்
ஈசானமூர்த்தியும் ஆர்வம் உடையவர்கள் வணங்கும்படி காட்சி தருகிறார்கள். இரண்டிலும் திருமுகம் சிதையவில்லை. காவல் செய்யும் பணியில் மட்டும் தொல்லியல் துறை மாதம் ரூபாய் 10 லட்சம் செலவிடுகிறது. அனைத்திந்திய நினைவு சின்னங்கள் பராமரிப்பு விதிகளின்படி பகலும் இரவும் தொடர் கண்காணிப்பில் வைத்திருக்கிறது. அதை வரவேற்கலாம். அழகிய திருச்சுற்று மாளிகையின் நீண்ட பாதையில் நாமும் வலம் வருவோம், நெடிய நினைவுகளை சுமந்து கொண்டு. அடுத்த பதிவு பெருந்தச்சன். நன்றி.